ஹலோ, வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் வாய்க்கு வந்ததை பேசுவோம். ஆஹா. வாய்க்கு வந்ததை பேசுவோம்னு சொல்லிட்டேன். அதுக்காண்டி வாய்க்கு வந்ததை மட்டும் பேசிட்டு இருக்கக்கூடாதுல்ல. என் லைஃப்லேயும் சில ஹாப்பி மெமரிஸ் ஏதாச்சும் நடந்திருக்கும். அதை பற்றி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு ஆசைப்பட்டேன். வேற ஒன்றும் இதெல்லாம் யாரா உன்கிட்ட கேட்டா? யாரா நீ? ஒரு மாதத்துக்கு முன்னாடி என்கிட்ட வந்து நீ ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிப்பியாடா அப்படின்னு யாராவது கேட்டுனாங்கன்னா கண்டிப்பாக நான் சிரிச்சிருப்பேன். இல்லை சிரிக்கிறானி வெக்கமா இல்ல? அதெல்லாம் தெரியாது போடா அப்படின்னு போயிருப்பேன். அதனால என்கிட்ட வந்துட்டு நீங்கள் வந்து என்ன பிரேம் இப்படி வச்சிருக்க, லைட்டிங் இப்படி இருக்கு, அதெல்லாம் என்கிட்ட கேட்காதீங்க, எதிர்பார்க்காதீங்க. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? போக கற்றுக்குறேன். எடிட்டிங்கோ லைட்டிங்கோ ஃப்ரேமிங் எப்படி வைக்கணுன்றதோ போக கற்றுக்குறேன். இப்போ கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்க, வேறு வழியில் என்ன பண்ணுறது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும், பேச வந்த கதைக்கு வருவோம். டேய், இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. என்னன்னா, நான் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு மொமெண்ட் நடந்துச்சு, அதை பற்றி ஷேர் பண்ணலான்னு ஆசைப்படுறேன். வேற ஒன்றும் இல்லை. ஸ்கூல் லைஃப் எனக்கு ஜாலியாக தான் இருந்துச்சு, நல்லா தான் போச்சு. ஸ்கூல் படிக்கும் போது நான் சொல்ல போகிற கதையை வந்து எல்லாருமே பேசியிருக்கோம். ஒரு பெரிய கதை தான், பெரிய கதைங்க. இவருக்கு இதான் வேலை. ஓடிடாதீங்க. என்னன்னா, ஸ்கூல் படிக்கும்போது நம்ம எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணியிருப்போம். மச்சான், ஸ்கூல் முடிக்கிற மாப்பிள்ள, பெரிய ட்ரிப்பாக அடிக்கிற மாப்பிள்ள, மாஸ் பண்ணுறோம், பக்கா பண்ணுறோம், மஜா பண்ணுறோம் அப்படின்னு எல்லாருமே பேசியிருப்போம். நீங்களும் சரி, நானும் சரி, எல்லா பசங்க பேசாத பசங்களோ பொண்ணுங்களோ கிடையவே கிடையாது. எல்லாருமே அதை பேசியிருப்போம். ஸ்கூல் முடிச்சு ஃப்ரெண்ட்ஷிப் ஃபார் எவர், ஒன்றா இருப்போம், ஸ்கூல் முடிச்சு அந்த லீவில் ஆனுவல் லீவில் ஒரு ட்ரிப்பு போகிறோம்டா அப்படின்னு எல்லாருமே பேசியிருப்போம். எத்தனை பேர் போயிருப்போம்? நானுமே அப்படிதான். நீ போனியாடான்னு கேட்பீங்க. நானுமே அப்படிதான். நானும் போலன்னா போகவே இல்லைன்னு சொல்லலை. ரொம்ப வருஷமாச்சு. அதை எக்ஸிக்யூட் பண்றதுக்கு ரொம்ப வருஷம் ஆச்சு. போக முடியல. நாங்கள் பிளான் பண்ண மாதிரி எங்களால் போக முடியல. ஆனால் ஒரு வழியா அந்த ஒரு பிளான் எக்ஸிக்யூட் பண்றதுக்கே வந்து இப்படின்னு டிஸ்கஸ் பண்ணி, ஏன்னா இப்போ ஸ்கூல் படிக்கிறோம்னா அந்த குரூப்ல அந்த ஒருத்தன் தான் அதில் பெருசாக இன்வால்மெண்ட்டாக இருப்பான். இல்லைன்னா ஒருத்தன் வந்து அவனுக்கு வந்து ட்ரிப்பு போயே ஆகணும், இப்படியாவது போகணும்டான்னு ஒருத்தர் இன்வால்வாக இருப்பான். ஒருத்தர் என்ன பண்ணுவான், சரி போனா போவான், இல்லைன்னா நம்ம இருப்போம், எதுக்கு இன்வால்மெண்ட் காட்டணும் அப்படின்னு ஒருத்தர் இருப்பான். ஒருத்தன் அதை கலைச்சு விடுறதுக்குன்னே ஒருத்தர் இருப்பான். என்னத்த ட்ரிப்பு போனாங்க மாப்பிள்ள, அதெல்லாம் ஆகுற வேலையாடா மாப்பிள்ள, பாடுறா வேற வேலையா இருந்தா பாடுறா அப்படின்னு ஒருத்தன் சொல்லுவான். ஒருத்தன் இல்லை மாப்பிள்ள, எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா விட மாட்டாங்க, எங்கள் அப்பா விட மாட்டார். ஒருத்தன் பஞ்சப்பாட்டு பாடுவான். என்கிட்ட காசு இல்லை மாப்பிள்ள, நீ வேற பழப்ப பார்க்குறதா, டூர் போட்டுக்கிட்டு இருக்க, வேலையை பாரு அப்படின்னா ஒருத்தருக்கு வரணும்னு ஆசை இருக்கும், உண்மையிலேயே அவனுக்கு பொருளாதார இருக்கும். இப்படி பல பிரச்சனை இருக்கும். அந்த பல பிரச்சனையை தாண்டி தான் நம்ம ஒரு ட்ரிப்பு போக வேண்டியது இருக்கும். ஏன்னா காலேஜ் பிடிங்கிருப்ப போட போய் ஸ்ட்ராங்கா டீ வாங்கிட்டு போ. படிக்கும் போதோ நம்ம வேலைக்கு போகும்போதோ நம்மளோட மென்டல் ஸ்டெபிலிட்டி வரலும் நல்லா இருக்கும். ஒரு பொருளாதார ரீதியாக கொஞ்சம் நமக்கு இது செலவு பண்ணுறதுக்கு பணமும் இருக்கும், ஒரு ஐடியா இருக்கும். ஆனால் ஸ்கூல் படிக்கும் போது நமக்கு வந்து போகணுன்றது தான் இருக்குமே தவிர எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுன்றது ஐடியாவே இருக்காது யாருக்குமே. எனக்கும் சரி உங்களுக்கும் சரி அந்த ஐடியா இருந்திருக்காது. ஆர்வம் இருந்திருக்கும், அந்த ஐடியா இருந்திருக்காது. அதனால தான் நம்மளால அந்த இதில் போக முடியலன்னு நான் நினைக்கிறேன். நாங்களும் அப்படிதான். ஒரு 6 வருஷம், நான் ஸ்கூல் முடிச்சு 8 வருஷம் ஆச்சு. ஆனால் 6 வருஷத்துல நாங்கள் ஒரு ட்ரிப்பு போயிட்டோம்னா எப்படி, நாங்கள் 60 பேர். நான் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு 70 பேர், என் கிளாஸ் 70 பேர். 12th படிக்கும்போது 12th 60 பேர். ஆனால் நாங்கள் ஒரு 70 பேர். நாங்கள் 6th to 10th வரைக்கும் நான் 70 பேர் கிட்ட நாங்கள் படித்தோம். என் கிளாஸில் படித்தா 70 பேரும் போனீங்களாடா? 70 பேர்லாம் போக சாத்தியமாங்க, வாய்ப்பே கிடையாது. காலேஜ் படிக்கும் போதாவது ஐவி போவோம், அது போவோம், இது போவோம். ஆஃபீஸில் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஆஃபீஸ் ட்ரிப்பு, வீக் அவுட்டிங்கு, டே அவுட்டு, அந்த மாதிரி ஏதாச்சும் வெளியே கூட்டு போவாங்க, டீம் அவுட், அந்த மாதிரி ஏதாச்சும் அந்த திமிர்ல கேக்குதா பொம்பளை ஷோக்கு போவோம். ஆனால் ஸ்கூலில் வந்து அந்த 70 பேர் ஆர்கனைஸ் பண்ணி போகிறதுன்றது சாத்தியமே கிடையாது. நாங்கள் ஒரு 4 பேர் போனோம். எங்கே போனோன்றத நான் சொல்கிறேன், பார்த்துட்டு வாங்க. என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் மார்க் ஆண்டனி மாமே. Let me take you on a trip to the land of spices, where the culture never did. I don't ever slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this, I'll always show up. I don't
never slow up, no I don't take shit. I got no love for the fakeness. If you wanna play tough and wanna hate this. தெரியுது, நீ மூடு. மைண்ட் வாய்ஸ் எனக்கு புரியுது. ஏண்டா ஒரு ரீல்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுறதுக்கு டேரெக்டாக பண்ணிட்டு போக வேண்டியதானே. அதுக்கு ஒரு 3 நிமிஷம் பேசி டைம் வேஸ்ட் பண்ணி அதை நீ ஷார்ட்ஸாக அப்லோட் பண்ணுறதுக்கு நாங்கள் தான் கிடச்சோமா நீங்கள் கேட்குறீங்க. அது நல்லா தெரியுது. டேரெக்டாக ஷார்ட்ஸாவோ ரீல்ஸாவோ அப்லோட் பண்ணுறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது, அப்லோட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் என்னோட ஹாப்பி மெமரிஸோ நான் ட்ரிப்பு போகிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டேன்றதையோ இப்படி பேசினா தானே தெரிஞ்சுக்க முடியும் உங்களுக்கும். ஓ, நீ அப்படி வரியா? என்னடா வீட்டுக்குள்ளே கேப் போட்டுருவேன்னு பார்க்குறீங்களா? கேப் வந்து ரீசன் இருக்கு, அதுக்கு ரீசன் இருக்கு, சும்மாலாம் ஒன்றும் போடல. இப்போ நம்ம லாங்காக முடி வளர்க்குறோம்ல, அதில் என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க? டேண்ட்ரஃபோ ஹேர் ஃபாலோ இல்லை மெயின்டைன் பண்ணுறதோ ப்ராப்ளம் கிடையாது. மெயின் ப்ராப்ளம் இந்தியன் மம்மிஸ். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு இந்த நான் குமார் அவசரப்பட்டிய முடி வளர்த்தா பிடிக்காது. ஏன் தெரியுமா? நான் வந்து இந்த முடி வந்து எப்போ நினைச்சிட்டு இருக்கேன்னா ஸ்டார் படம் கபின் மாதிரி இருக்கு அப்படின்னு நான் நினைச்சேன். இதுவும் உங்களுக்கு ஒரே பிராண்டு. நான் முடி வளர்த்துட்டு இருக்கேன். ஆனா எங்க அம்மாவுக்கு எப்படி தெரியும் தெரியுமா? அதே கபின் பிளடி பேக்கர் பக்கத்துல படத்துல ஒரு கெட்டப்ல இருக்கான்ல, அந்த பிச்சைக்கார கெட்டப், அது மாதிரி தெரியும் போல. அதனால எங்க அம்மாவுக்கு அந்த முடியை பார்த்தாலே டென்ஷன் ஆகும். நம்ம அடிக்கடி இந்த முடியை காமிச்சு டென்ஷன் பண்ண வேணாமேன்னு தான் கேப்பை மாட்டி அதை மறைச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். சரி, அது டைவர்ட் ஆகுது, விடுங்க. இப்போ எதுக்கு அவனை சொல்லி நிறுத்துவீங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். போடுறான் நிறுத்துற அவனை வைத்தே கிடப்ப எதுக்குடா வரீங்க எங்கெல்லாம்? இந்த ஷார்ட்ஸை போடுறதுக்கு எதுக்கு அவ்வளோ நேரம் பேசுனேன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? அப்படி வந்து வெறும் ஷார்ட்ஸா போட்டா என்னோட ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது. நான் ட்ரிப்பு நான் ஒன்றும் சாதாரணமாக போகல. அதுக்கு பின்னாடி பல வேதனைகள், சோதனைகள், இன்பப்பட்டு, துக்கப்பட்டு, தீரப்பட்டு, அத்தனை பட்டு தான் நாங்கள் அந்த ட்ரிப்பை போனோம். ஏன்னா வீட்டுக்கு எங்கள் வீட்டிலலாம் ஈஸியாக விட மாட்டாங்க. ட்ரிப்பை போடா அப்படின்னா போயிட்டு வாப்பா இந்தப்பா காசு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டா விட மாட்டாங்க. அவ்வளோ கஷ்டப்பட்டு தான் அந்த ட்ரிப்பை போனோம். ஆனால் அது போன 2 நாளோ 3 நாளோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தோம், ஜாலியாக இருந்தோம். அதனால் இதை வந்து உங்ககிட்ட சொல்லி அதை வந்து ஷேர் பண்ணுறது சந்தோஷம் நான் நினச்சேன். அதனால தான் இப்படி ஒரு பண்ணேன், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இது மாதிரி ஒரு பெரிய ஃபுட்டேஜாக போட்டு நம்மளும் விளாக் எடுத்த மாதிரி போடலான்னு தான் எனக்கு ஆசை. நான் அப்படியா விஷயம்? இந்த மாதிரி எடுக்கலையே. நான் ஒரு தற்கூரி பைத்தியக்கார தற்கூரி ரீல்ஸ் இருக்கிறது சின்ன சின்ன கட்டிங்ஸாக தான் எடுத்து வச்சிருந்தேன். அதனால எனக்கு பெரிய விளாகா போடுறதுக்கோ பெரிய வீடியோவை போடுறதுக்கோ எனக்கு பெரிய அளவில் ஃபுட்டேஜ் எங்களால் காப்பாற்ற முடியல அப்படின்ற மாதிரி தான். ஃபுட்டேஜ் இல்லை. அதனால சரி ஷார்ட்ஸ் எப்படா போகிறதுன்னு யோசிச்சு தான் நான் இப்படி போட்டு விட்டேன். இருக்கிற ஃபுட்டேஜை ஒரு பெரியலாம் இல்லை, ஓரளவு வீடியோவாக ரெடி பண்ணி போடலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். பார்ப்போம். இந்த வீடியோவுக்கு அப்புறம் அடுத்த வீடியோவா இந்த நாங்கள் போனது மட்டும் ஒரு வீடியோவை எடுத்து ரெடி பண்ணி போடுறேன். நன்றி. அவன் இன்னும் திருந்தல மாமா. வணக்கம், மீண்டும் வருக. He would rather left than fight. It's wrong or right, you gotta like it.